நீங்க விஜய் சார்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் அக்கா விஜய் சார் 10 வயசுல இருந்து ஆமா 10 வயசுல இருந்து பார்த்துருக்கும் போது சில இடங்கள்லாம் சொல்றாங்க விஜய் சார் வந்து ரொம்ப லேசியான பர்சன்ப்பா. அவர் வந்து ஒரு கேம்பெயினுக்கு கூட லீவ் போட்டு வராப்ல. ஒரு நாள் வந்தாருன்னா ஒரு 4 நாள் லீவ் போடுறாரு. ஏசி இருந்தா தான் கேம்பெயினிங்கே பண்றாரு. ஸ்கூல் லீவ் பார்த்துருக்கேன், காலேஜ் லீவ் பார்த்துருக்கேன். கேம்பெயினிங்க்கு லீவ் போட்டு நான் ஒரு அரசியல்வாதி பார்க்குறேன்னா அது விஜய் தான் அப்படிலாம் சொல்றாப்ல. அவ்வளோ லேசியான பர்சனா விஜய்? இல்ல லேசியான பர்சனா இருந்தா இவ்வளோ டான்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. எதனால இது நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, அதை விட்டுடுங்க, பாலிடிக்ஸ் விட்டு. நான் விஜய் பத்தி நார்மலாக சொல்றேன். இன்னிசை மழைன்னு ஒரு படத்துக்கு வந்து அவங்க அப்பாவோட படத்துக்கு நாங்கள் கொரியோகிராஃபி பண்ணோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அந்த ஹீரோ வந்து நீரஜ்னு ஒரு ஹீரோ, பாம்பே பையன். அந்த பையனை ஹார்ஸ் ஓட்ட சொல்லுவார் இவர் டைரக்டர். அவனுக்கு ஓட்டவே வராது, ஹீரோயினை உட்கார வச்சுட்டு ஓட்டுறதுக்கெல்லாம். வாட் ஆர் யூ டூயிங் இடியட் அப்படி, சி மை சன் அப்படின்னு அங்கே கம்பாரு. விஜய் ஹார்ஸ் ஓட்டிட்டு இல்லைங்க, சின்சியரா ஒரு ஆளால இருக்க முடியாதுன்னா சினிமால சின்சியாரிட்டி இல்லைன்னா வளர்ந்து இவ்வளவு பெரிய ஹீரோவா தளபதியா இருந்திருக்கவே முடியாது இல்ல. இங்க அவரை சுத்தி இருக்கிற மக்கள், அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி அமையுது, எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றது கூட இருக்கிறவங்க சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாக்டான நியூஸ் தெரியாது. இன்னொன்னு, இத்தனை வருஷம் சினிமாக்கா ஃபுல்லாவே பழகினவரு இப்போ இது ரொம்ப புதுசா இருக்கும் என்னமோ. மேபி சி அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்தா கத்துப்பேன்னு தானே சொல்றாரு. கத்துக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கலாமே, லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்காருன்னு கூட நினைச்சுக்கலாமே. அப்படிதானே சொல்றாங்க எல்லாருமே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் வந்து மாற்றம் வேணும்னு ஒரு சைடு ஆடியன்ஸ் பயங்கரமா இது பண்றாங்க. ஒரு சைடு ஆடியன்ஸ் வந்து இத்தனை காலமா பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லா தானே பண்றாங்க. லாஸ்ட் 5 years நல்லா தான் போச்சு. எனக்கு குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. மேபி நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாம கூட இருக்கலாம்.